இந்த ஊழியத்தை துவங்கினோம் என்பதையெல்லாம் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டாக 2021 ஆண்டு எல்லாருமே ஒரு கொரோனா பீரியட்ல பாதிக்கப்பட்டிருந்த லாக்டவுன் அப்படின்ற நம்ம வீட்டுல கர்த்தர் நம் ஊழியத்தை துவங்கும்படியாய் செய்தார். முதலாவது ஆண்டாக வாங்க ஜெபிக்கலாம் என்ற ஒரு பெயரோடு இந்த ஊழியம் துவங்கப்பட்டது. நாட்களில் 2-3 பேராக நாங்கள் கூடி ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் 2-3 பேராக கூடி ஜெபிப்போம். நாட்கள் கடந்து போக 6 மாதங்களுக்கு பிறகு கர்த்தர் இன்னும் அநேகரை எழுப்பி இந்த ஊழியத்தை தொடங்கும்படியாய் செய்தார். இந்த ஜெபத்தை தொடர்ந்து வருடத்துல 365 நாட்களும் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாளும் ஜெபம் விட்டுபடாதபடி 9 மணி முதல் 9:30 வரை இரவிலே கர்த்தர் இந்த ஜெபத்தை நடத்தும்படியாய் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அதற்கு பிறகாக 2022 ஆண்டு நாம் ஊழியத்தினுடைய அடுத்த ஆண்டாக கடந்து வந்தோம். கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்த பெரிதான கிருபையினாலே இந்த ஊழியத்தில் ராஜ்யத்தை கட்டுதல் என்ற பெயரோடு காட் கிங்டம் மினிஸ்ட்ரியாக தேவன் நம் இந்த ஊழியத்தை பெயரை மாற்றி அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தேவன் ஊழியத்தை நடத்தி வந்தார். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிடைத்த பெரிதான கிருபையினாலே அநேக திக்கற்ற பிள்ளைகளை சந்திக்கும்படியாகவும் அநேக ஏழைகளுக்கு உதவிகள் செய்யும்படியாகவும் கர்த்தர் நம் ஊழியத்திற்கு இரக்கம் பாராட்டினார். அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து அந்த இரவு ஜெபமானது தினந்தோறும் நடக்கும்படியாய் நம் தேவன் கிருபை பாராட்டினார். 2023 ஆண்டு கர்த்தர் நம் ஊழியத்தை மேலும் ஆசீர்வதித்தார். 2023 ஆண்டு அநேக திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் நம் தேவன் இரக்கம் பாராட்டினார். அது மாத்திரம் அல்லாமல் ஏழை ஜனங்களுக்கு நம்ம ஹோம்ல அது மாதிரி இடங்கள் எல்லாமே கர்த்தர் உணவு கொடுக்கும்படியாகவும் ஏழை ஜனங்களுக்கு விதவைகளுக்கு உதவி செய்யும்படியாகவும் அரிசி ஒருவேளை சாப்பாடு போன்றவற்றை எல்லாம் கொடுக்கும்படியாக ஒரு நாள் ஆஃப்லைன்ல நம்ம கூடி ஒன்றாக இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம். அதை தேவன் ஆசீர்வதித்து அப்போஸ்தலர் திருச்சபையிலே முதலாவது 3 நாள் கூடுகையான பரிசுத்த 3 நாள் கூடுகையாய் கர்த்தர் நமக்கு நடத்தும்படியாய் உதவி செய்தார். அல்ல அநேக பிள்ளைங்க பங்கு பெற்று அநேக பிள்ளைங்க அதுவும் பார்வையற்ற பிள்ளைகள் பங்கு பெற்று அல்ல அநேகர் தொடப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகத்தை இந்த ஊழியம் பெற்றது. 2024 ஆண்டு மேலும் கர்த்தர் நம் ஊழியத்தை விஸ்தாரப்படுத்தினார். எப்படி என்றால் 2024 ஆண்டு இந்த ஜெபங்களை இன்னும் அதிகப்படுத்தினார். அது மாத்திரமல்லாமல் காட் கிங்டம் மினிஸ்ட்ரி என்ற ஒரு யூடியூப் சேனலை துவங்கும்படியாய் தேவன் உதவி செய்தார். அவற்றை இன்ஸ்டாகிராம் போன்ற இன்ஸ்டாகிராம் வலைத்தளங்களிலும் கர்த்தர் நம் ஊழியத்தை அதிலும் வல்லமை இணையதளங்களை செய்த ஊழியத்தின் மூலமாக அநேக நன்மைகளை அந்த ஊழியத்திலும் செய்தார். அதில் ஒரு சாட்சியை மாத்திரம் நாம் கேட்போம். நமது ஊழியத்தில் நம் யாருக்கும் தெரிந்த அண்ணன் ஏனோக் அண்ணன் அவர் நம்ம ஊழியத்தில் எப்போ இணைஞ்சார்னா 2021 அதாவது அந்த ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே நம் ஊழியத்தை அறிந்து அவர் நம்மோடு நமக்காக ஊழியம் செய்வதற்காக விசேஷமாக பார்வையற்ற பிள்ளைகளாகிய நமக்காக ஊழியம் செய்ய அவர் அப்பொழுதே ஒப்பு கொடுத்து விட்டார். யூடியூப் தளத்தில் கர்த்தர் நமக்கு செய்த ஒரு சாட்சியை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு அம்மா கால் பண்றாங்க. நம்மளுடைய யூடியூப் தளத்துல பார்த்தோம்னா வாக்குத்தத்தங்கள் போன்றவற்றை எல்லாம் நாம் பதிவிட்டோம். இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாமே பதிவிட்டோம். அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் காலை மன்னா அவற்றை எல்லாம் பார்த்து அநேகர் அதனால் நன்மை பெற்றார்கள். அதுல நம்ம ஒரு சாட்சி பார்ப்போம். ஒரு அம்மா ஏனோக் அண்ணா நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஏனோக் அண்ணா அவங்களுக்கு கால் பண்றாங்க. எனது மகன் குடித்து விட்டு வருவான், எங்களுக்கு மிகுந்த வேதனையா இருக்கிறது, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அன்றைக்கு நம் அண்ணன் ஜெபித்த உடனே அன்றைய நாள்ல கர்த்தர் அவங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன செய்தார் என்று தெரியுமா? அந்த நாள்ல தினந்தோறும் குடித்து விட்டு வருகிற அந்த மகன் அந்த நாள்ல ஜெபித்த உடனே குடிக்கவில்லை. ஹல்லேலூயா.
இதையெல்லாம் யார் செய்தது என்று நினைத்தால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செய்தது மாத்திரம்தான் இவ்வளவு பெரிய நன்மைகளும் இவ்வளவு பெரிய அற்புதங்களும் செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த யூடியூப் தளத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இரண்டாவது முறையாக 3 நாள் பரிசுத்தரோடு பயணம் என்ற 3 நாள் கூடுகையை இரண்டாவது முறையாக நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நடத்தும்படியாய் இரக்கம் பாராட்டினார். அது மாத்திரமல்ல, பிப்ரவரி மாதம் ஓர் விடுதலை கூட்டத்தையும் நடத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினார். அதுல அநேக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அநேக பிள்ளைகள் அதன் மூலமாக அந்த விடுதலை கூட்டத்தின் மூலமாக தொடப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம் திக்கற்றவர்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே அதை நடத்தி வந்தார். அது மாத்திரமல்ல, மார்ச் மாதமும் கூட இந்த 2000 போன ஆண்டு 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல கூட கர்த்தர் காஸ்பல் மீட்டிங்கை நமக்கு நடத்தும்படியாய் கர்த்தர் இந்த ஊழியத்திலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கை நடத்தும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். ஆம், இந்த 4 ஆண்டுகளும் கூட கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நாம் சொல்லும் பொழுது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா எத்தனையோ போராட்டங்கள். அநேகர் சொல்லுவாங்க, பார்வையற்ற பிள்ளைகளால் என்ன செய்ய முடியும், இவர்களால் அவங்கள என்ன ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு. நம்ம அதாவது பார்வையற்ற பிள்ளைகள் என்றாலே இவர்களால் என்ன செய்ய முடியும், இவர்களால் என்ன செய்ய முடிகிற ஒரு கேள்விதான் அநேக மக்களுக்கு எழும்பும். ஆனால் தேவன் அவருடைய திட்டம் இவர்களாலும் கூட முடியும் என்பதை கர்த்தர் இந்த ஊழியத்தை கொண்டு நடத்தினார். பார்வையற்ற பிள்ளைகளாலும் கூட ஊழியத்தை செய்ய முடியும், அதுவும் தம்முடைய ஊழியத்தை செய்ய முடியும் என்பதை தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் வல்லமையாய் நமக்கு அவற்றை அவர் நமக்கு ப்ரூவ் பண்ணும்படியாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தினார், உதவி செய்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆண்டும் கூட நமது 5வது ஆண்டை காணும்படியாகவும் தொடர்ந்து கர்த்தர் ஜெபங்களை இன்னும் நடத்தி வருகிறார். இந்த ஆண்டு விழாவை நடத்தும்படியாகவும் நம் தேவன் இரக்கம் பாராட்டினார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். வேதவசனம் சொல்லுகிறது, சத்ரு ஒரு வழியாய் வந்தால் அவன் 7 வழியாய் மீண்டும் திரும்ப போவான்னு சொன்ன வார்த்தையின்படி எத்தனையோ சத்ருனுடைய கிரியை, எத்தனையோ சத்ருனுடைய போராட்டங்கள் நம் ஊழியத்துக்கு வந்தது. அவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேற்கொண்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்தார். எனவே இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.